வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. புத்தாண்டு பலன். குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புது வருஷம் பிறக்குது. அதற்கான பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரோதி ஆண்டிற்கான பலன். இந்த குரோதி அப்படிங்கிற பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். குரோதம் அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆண்டுக்கு பெயர். பொதுவாக இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறது எப்படின்னா, பஞ்சாங்கத்தில் ஒரு வெண்பா போட்டிருப்பாங்க. அந்த வெண்பாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் பலனெல்லாம் போட்டிருக்கு. இந்த குரோதி ஆண்டில் பொதுவாக திருடர்கள் பயம் அதிகமாக இருக்கும். இது பொது பலன். இது நாட்டு மக்களுக்கு மொத்தமாக சொல்லக்கூடிய ஒரு வெண்பா. பஞ்சாங்கத்தில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். மழை ரொம்ப குறைவாக இருக்கும். சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள், சிறு கிருமிகளால் ஏதாவது வியாதிகள் வரலாம், புதிய நோய்கள் வரலாம் அப்படின்னு போட்டிருக்கு. பஞ்சம் நிலவும், விளைச்சல்கள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பாவில் பொருள் போடுற மாதிரி ஒரு போட்டிருக்கு. ஆனால் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த குரோதி ஆண்டு 60 வருடத்திற்கு முன்னாடி ஒருக்க வந்தது. அப்போது நாடு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, அப்போ தான் இந்த தனுஷ்கோடி அந்த பகுதியில் ஒரு பெரிய புயல் அங்கே இருக்கக்கூடிய பாலம்லாம் காணாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது. அப்போயும் ஒரு வியாதி வந்ததாக நமக்கு தெரிகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரக்கூடாது அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கணும். சரி, இப்போ இந்த ஆண்டு பிறக்குது இல்லையா, அதுக்கு ஒரு லக்னம், அதுக்கு ஒரு ஜாதகம் போடுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா விருச்சக லக்னம் வருது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் செவ்வாய் சனி அமர்கிறார்கள். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 6இல் சூரியன் குரு, சந்திர பகவான் அவர் மிதுனத்திலும், கேது பகவான் கன்னியிலும், இப்படி ஒரு கிரக அமைப்பில் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. இப்போ இந்த ஆண்டை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடக்கோள்களில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். சனி பகவான் இந்த வருடம் ஃபுல்லாகவே குரோதி ஆண்டில் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். ராகு கேதுக்கள்லேயும் மாற்றம் இல்லை. ராகு பகவான் மீனத்திலும், கேது பகவான் கன்னியிலும் தான். மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்குள், உங்கள் ராசிக்குள் குரு பகவான் வரார். ஜென்ம ராசிக்குள் குரு. இதை வச்சு தான் நம்ம இப்போ பலன் சொல்ல போகிறோம். இந்த கிரகம் வச்சு தான். அப்படி பார்க்க போனால் ஜென்ம ராசிக்குள்ள குரு 10ல் சனி சஞ்சரிக்கிற இந்த சேரத்தில் கொஞ்சம் அவ்வளோ விசேஷமாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ம குரு ராசிக்குள்ளே வந்தாலே கொஞ்சம் படுத்தும். ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் குரு. அவர் இது காலம் வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வரார். ஜென்ம குரு அப்படின்னு வரும்போது தான் ராமர் வனவாசம் சென்றார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது ஜென்மத்தில் குரு வரும்போது அந்த அளவுக்கு விசேஷமாக பலன் இல்லை. இது என்னென்னா கொஞ்சம் அலைச்சல்களை அதிகமாரிக்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்பை கொடுக்கும். பண வரவில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சில பாதிப்பை ஏற்படுத்தும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அசையா சொத்து, அதில் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். அசையா சொத்துனா உங்களுடைய வீடு, சொத்து, நிலம் விஷயங்களில் ஏதாவது செலவுகளை கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் சில விஷயங்களை நம்மளால் அனுபவிக்க முடியாமல் சில இடையூறும் கொடுக்கும். நம்ம சொந்த வீட்டிலையே நம்மளால் இருக்க முடியாத சில இடையூறுகளை கூட கொடுக்கும். வயிறு கோளாறுகள் வரலாம். உடம்பில் அடிவயிறு அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது நோய்கள் வரலாம். பிள்ளைகள் வயலிலும் சில மனக்கவலைகளை கொடுக்கும். நம்மளுடைய குழந்தைகளால் சில மனக்கவலைகள் நமக்கு வரலாம். இதெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். சுமாரான பலன்தான். தொழிலில் ரொம்ப போட்டி போட்டு தான் நம்ம முன்னுக்கு வரணும். ரொம்ப ஈஸியாக எதையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதிகமாக மெனக்கெட்டு தான் செய்யணும். எந்த விஷயத்தை எதிர்னாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக எஃபர்ட் பண்ணும். ஒரு விஷயத்துக்கு 2 முறை 3 முறை முயற்சி செய்து தான் சாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்துலேயும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். தொழிலில் போட்டி இருக்கும்.
பொறாமை இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும். ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. ஏன்னா ராகு பகவான் வந்து 11ல் இருக்கார். இந்த ராகு 11ல் இருக்கிறனால நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். வேதனைக்கு பின் சாதனை தான் இந்த ஆண்டு. ஆனால் சாதித்து காட்டுவீர்கள். கொஞ்சம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குலதெய்வம், இந்த மாதிரியான தெய்வ வழிபாட்டால் இந்த ஆண்டை நம்ம சரி செய்ய முடியும். கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு.